டேய் சிவா, எங்கடா போயிருந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய். டேய் மது, நான் சொல்லிட்டு இருப்பேன்ல 148 சிவான்னு. இவன் தான்டா அது. I'm Vanilla and she's my cousin Uma Devi. hi. ஆமா 148 சிவானா உங்களுக்கு என்னது? தெரியாதா? எங்க கிளாஸ் முழுக்க சாரி எங்க பேட்ச் ஃபுல்லாவே எம்செட்ல 148 மார்க்ஸ் மட்டுமே அட்டெண்ட் பண்ணா. மீதி 12 மார்க்ஸ்க்கு ஏன் அட்டெண்ட் பண்ணல? வெறும் புள்ளி வைக்கிறது தானே. இதே கொஸ்டினே எங்க பிரின்சிபால் கூட கேட்டாரு. மீதி 12 மார்க்ஸ் எதுக்கு அட்டன் பண்ணல? அது எனக்கு வராது சார். ஒன்று புள்ளி தான் வைக்க சொன்னாங்க, கோலம் ஒன்று போட சொல்ல. தெரியாததுக்கு ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணியிருந்தா 2-3 மார்க்காவது வந்திருக்கோம்ல. அந்த 2-3 மார்க்கால எவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் மாறும் தெரியுமா? 1000க்குள்ள வர ரேங்க் 100க்குள்ள வரும். அப்படி அட்டன் பண்ணனா எனக்கு வராதது கூட வரும்னு சொல்லி ஏமாத்துறது தானே சார்? ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டா, எக்ஸாக்டா இவனுக்கு 148 மார்க்ஸ் வந்துச்சு. பிரின்சிபால் எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம் தெரியுமா? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் காலேஜ் ஃபுல்லாகவே இவனை சைலன்ட் சிவான் தான் கூப்பிடுவோம். அந்த சிவா படத்தில் நாகார்ஜுனா சைக்கிள் செயினை எடுத்த மாதிரி எங்கால காலேஜ் ஃபுல்லாக ரெவல்யூஷனை கொண்டு வந்தான். ஸோ நாங்கள் அதை பற்றி சொல்லணும்னா முதல்ல பூஷன் சாரை பற்றி தான் சொல்லி ஆகணும். ஸோ கால் மெகா ஸ்டார் ஆஃப் மேக்ஸ், 12 PhD, 3 போஸ்ட் டாக், ஏரோடைனமிக்கல் அண்ட் டிசைனில் ஹீ இஸ் த டாப் ஃபேக்கல்டி. ஹீ இஸ் த சீஃப் கன்சல்டன்ட் அண்ட் ஏரோநாட்டிக்கல் பேனல் அண்ட் டிஸ்ரோ அண்ட் DRO. கெஸ்ட் ஃபேக்கல்டி கெட் IIT ஸ்பேஸ் ரிசர்ச். அவர் கிளாஸ்க்கு வராருன்னா முதல்ல எல்லாரும் அவங்க டையை தான் சரி பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் புக்ஸ். அந்த டை விஷயத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ சார். Find the rag to rift ratio if these two vectors are inclined as shown. ஒழுங்கா டை கட்ட கூட தெரியல, நீ எங்க உருப்பட போற? எனக்கு இந்த டை கட்டுறதை விட அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கு சார். அப்படின்னா ஒரு பெட். நீ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணனா நீ இந்த காலேஜ்ல இருக்கிறவருக்கு டை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஐ அம் ரெடி சார். ஒருவேளை தோத்து போயிட்டனா நீ இந்த பெஞ்ச் மேல டெய்லி ஏறி நின்னுதான் பாடத்தை கவனிக்கணும். அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் கிளாஸ்க்கு வருவேன், அதர்வைஸ் வரமாட்டேன். ஓகே சார். I'm done, sir. Oh. See? Yeah. Okay. Come here. சூப்பர் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண பத்தியா? கரெக்ட்டா சால்வ் சார் ரொம்ப கஷ்டப்பட்டான்ல. நீ IITல படிச்சியா? Yeah. Pardon my language. பட் இவன் ஒரு பைத்தியக்காரன். சிவாவை பத்தின கரெக்டான இன்ட்ரடக்ஷனை நான் உங்களுக்கு தரேன். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இன்டர்வியூல 3000 பீப்பிள்ஸோட காம்படிட் பண்ணி ஃபைனலா 9 பேர்ல ஒருத்தனா செலக்ட் ஆயிட்டான். அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? But you know what happened? Your task is to sell this LED TV to a poor farmer. What happened man? I can't do this. ஓ ப்ராப்ளம் தான் என்ன? This is ethically wrong. Listen man, marketing means 3 C's. Convince, confused, corrupt. Ultimately, at any cost, you need to sell the product. இங்க பாருங்க சார், மார்க்கெட்டிங்னா தேவைக்கு விற்கிறது. தேவையில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விற்கிறோம்னா அது மோசம். So you're telling me what marketing is? You're unfit for this. Get out. இவனை பத்தி எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? வறுமை நிரசிங்கப்பு கமலஹாசனா. இவன் வாழ்க்கையை படமாவே எடுக்கலாம், Chronicles of Shivaன்னு.